ஹலோ ஆல். நம்ம குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நம்ம எப்போவுமே ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, அதில் என்னென்ன மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத முன்னாடியே பார்ப்போமா? அதில் இந்த டாப்பிக்கில் நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு 3 டைப்ஸில் கேட்பாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 6 + 4 - 2 இந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு இங்கே சைன்ஸ் இருக்குங்களா? இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க நம்மளை இதை டிவிஷனாக எடுத்துக்க சொல்லுவாங்கங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குன்னா, இந்த மைனஸை அவங்க மல்டிபிள் சிம்பிளாக எடுத்துக்க சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் சப்ஸ்டிடியூஷன். செகண்ட் ஒன் இன்டர்சேஞ்ச். இந்த இன்டர்சேஞ்ச் மெத்தடில் நமக்கு சைன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதே கொஸ்டின் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே ப்ளஸ் இருக்குங்களா? இதை மைனஸாக இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இங்கே மைனஸ் இருக்குங்களா? இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸால் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து சைன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டைப். இதுலேயே நமக்கு நம்பர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 6 இருக்குங்களா? இங்கே 2 இருக்குங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 6ஐ இந்த 2ஆல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் இந்த 2வை இந்த 6ஆல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இன்டர்சேஞ்ச். இங்கே சைன்ஸும் மாறும், ப்ளஸ் நம்பர்ஸுமே வந்துட்டு மாறும். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மெத்தட். இது வந்து நமக்கு கன்க்ளூஷன் பேஸ் பண்ணிங்க. இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இப்போ கிரேட்டர் தென், லெஸ் தென் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் கொடுக்குற கன்க்ளூஷனில் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷன் கரெக்டா அப்படின்னு வந்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணணுங்க. இதுதான் நமக்கு நியூமெரிக்கல் ஆப்ரேஷனில் இருக்க 3 டைப்ஸ். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்னங்க கேட்டிருக்காங்க? இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மல்டிபிள் மீன்ஸ் டிவைடட் பை, டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளைட் பை, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் அப்படின்றது நமக்கு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ்ன்னு மீனிங்க. மல்டிபிள் அப்படின்னா நம்ம அதை டிவிஷனாக எடுத்துக்கணும். தென் டிவிஷன் அப்படின்னா அதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். தென் மைனஸ் அப்படின்னா அதை நம்ம மல்டிப்புளாக எடுத்துக்கணுங்க. இதில் நமக்கு தமிழில் இந்த இடத்துல மீன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது இல்லைங்க, அந்த இடத்துல நமக்கு 80 அப்படின்றது வருங்க. அதாவது இஃப் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது அப்படின்னா 80, இந்த இடத்துல நமக்கு மைனஸ். அந்த மாதிரி தான். பெருசாக நமக்கு ஒன்றும் இந்த இடத்துல கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்காதுங்க. இந்த மீன்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே 80 அப்படின்ற வேர்ட் வந்துட்டு வரும். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 252 இருக்குங்களா? இங்கே நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே மல்டிபிள் சைன் வந்தால் இங்கே என்னங்க வருது? டிவிஷன் தானே வருது. ஸோ இங்கே டிவிஷன் வருங்க. இந்த 9 நமக்கு அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குங்களா? இந்த மைனஸ் நமக்கு என்னவா மாறும்? இந்த மல்டிப்புளாக மாறுங்க. ஸோ மல்டிபிள் எழுதலாமா? தென் இந்த 5 அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குங்களா? இந்த ப்ளஸ் நமக்கு மைனஸாக மாறுங்க. மைனஸ் 32 இருக்குங்களா? தென் இந்த டிவிஷன் என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? ஸோ ப்ளஸ் 92. இப்போது நம்ம அவங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா? நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணணும்னா போர்ட் மாஸ் ரூல் தாங்க இதில் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது போர்ட் மாஸ் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ப்ரெஷனில் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸ் என்னவோ அதை தான் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணணும். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த இடத்துல ஓ அப்படின்றது ஆஃப், டி அப்படின்னா டிவிஷன், எம்னா மல்டிபிள், ஏனா அடிஷன் அண்ட் எஸ் ஃபார் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர் தாங்க நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நமக்கு டிவிஷன் தாங்க ஃபர்ஸ்ட் இருக்குது. இந்த ஆர்டர்லையுமே நமக்கு டிவிஷன் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். டிவைட் பண்ணலாமா? இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 252 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? அதான் நமக்கு வந்து இங்கே 9 இருக்குங்களா? ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் வருமா? இங்கே 8 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். 4 டைம்ஸ் வருமா? 4 × 3 12. இப்போ 3ஆல் அகைன் கேன்சல் பண்ணுங்கள்.
2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 8 × 3 24 ஸோ 8 டைம்ஸ் வருமா? அப்போ என்னங்க இருக்குது? நமக்கு 28 இருக்குது. 28 இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ணியாச்சுல்ல. இப்போ என்னங்க இருக்குது? இங்கே இன்டூ 5 மைனஸ் 32 ப்ளஸ் 92 இருக்குங்களா? இப்போது இங்கே அடுத்து என்னங்க இருக்குது? டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து மல்டிபிள் தானே இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுவோமா? 28 × 5 எவ்வளோங்க? 8 × 5 40. 5 × 2 10 ப்ளஸ் இங்கே ஒரு 4 இருக்குங்களா? ஸோ 140 வருமா? இப்போ 140 மைனஸ் 32 ப்ளஸ் 92 இருக்குங்களா? இப்போது 92ல் 32 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 60 வருமாங்க. இங்கே நமக்கு கிரேட்டர் சிம்பிள் எது? இந்த 92 தான். ஸோ நமக்கு ப்ளஸ் தாங்க இருக்கும். இப்போது 140 ப்ளஸ் 60 இருக்குங்களா? எவ்வளோ ஆட் பண்ணால் 200 வருமா? அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டிங்க. கிளியராக இருக்குங்களா? நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை அவங்க சொன்ன கண்டிஷன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணோம். போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். இப்படி தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோம்ல, இதுதான் அந்த மெத்தட். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டுமே நமக்கு இதே மாதிரி தாங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்டிஷன் எழுதலாமா? இப்போது அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிபிள் அண்ட் மல்டிபிள் மீன்ஸ் மைனஸ், டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவ்ஸ் த ரிசல்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, ப்ளஸ் என்பது இந்த இடத்துல அந்த பெருக்கல்னு வருங்க, அண்ட் பெருக்கல் என்பது அந்த இடத்துல கழித்தல் அப்படின்னு வரும். அப்புறம் வகுத்தல் என்பது கூட்டல்னு வரும். அடுத்தது கழித்தல் அப்படின்றது இந்த இடத்துல வகுத்தல் அப்படின்னு வருங்க. இந்த மீன்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே நமக்கு வந்து 80 அப்படின்றது தான் அங்கே வரும். இப்போ சால்வ் பண்ணுவோமா? அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இப்போ ப்ளஸ் அப்படின்னா நமக்கு என்னங்க வரும்? ப்ளஸ்னா மல்டிபிள், மல்டிபிள்னா மைனஸா, அண்ட் டிவிஷன்னா ப்ளஸ் வருங்களா? தென் மைனஸ் அப்படின்னா டிவிஷனா? இப்போ சால்வ் பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? 175 மைனஸ் இருக்குங்களா? ஸோ மைனஸ் வந்தால் நம்ம என்ன எழுதணும்? மைனஸ் இங்கே இருக்குங்க, டிவிஷன் எழுதணுமா? ஸோ டிவைடட் பை 25. பாருங்கள், இங்கே டிவைட் இருக்குது. ஸோ டிவைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் இருந்தால் என்னங்க பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணுமா? இன்டூ 20. இங்கே இன்டூ இருக்குது பாருங்கள், அதாவது மல்டிபிள் இருக்குது. ஸோ மைனஸ் வருமா? ஸோ மைனஸ் இந்த 3 அப்படியே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குங்களா? ப்ளஸ் இருந்தால் அகைன் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இன்டூ 10. இப்போ போர்ட் மாஸ்டர் அப்ளை பண்ணுவோமா? போர்ட் மாஸ்டர் நமக்கு ப்ராக்கெட் இருக்குங்களா? இல்லை. ஆஃப் இருக்குங்களா? ஆஃப்மே இல்லை. ஆனால் டிவிஷன் இருக்குது தானே, இங்கே இருக்குங்களா? இப்போது 175 டிவைடட் பை 25 எவ்வளோங்க வரும்? 5 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் வருமா? பேலன்ஸ் 2 இருக்குமா? ஸோ 35 டிவைடட் பை இங்கே என்னங்க வரும்? 5 டைம்ஸ் இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 7 வருதா? ஸோ 7 ப்ளஸ் அடுத்து என்னங்க பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ 5 × 20 எவ்வளோ? 100 தானே. 5 × 20 100 ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு 100 வருங்களா? மைனஸ் இந்த இடத்துல 3 × 10 எவ்வளோங்க? 30. இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 100 மைனஸ் 30 எவ்வளோங்க? 70 தானே. இப்போது 7 நமக்கு 100 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ அதோட சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்னங்க வரும்? 70 தானே வரும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 77. ஆப்ஷன் ஏ. ஈஸியாக இருக்குங்களா? ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன், அந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். இது நம்ம பார்த்த இந்த 2 சம்முமே சப்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோங்க. இப்போ அதுலேயே நமக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இதுவுமே நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். பாருங்கள், கொஸ்டினுமே சப்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பார்க்குற சம்முக்கும் மேலே பார்த்த 2 சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேலே நமக்குங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அது அந்த ஆப்ஷனில் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஆன்சர் வரும்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் கொஸ்டின். இஃப் மல்டிபிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
minus, and division stands for plus, and plus stands for division, and minus stands for multiple. Which one of the following equation is correct? ஸோ எந்த ஈக்குவேஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் பெருக்கல் என்பது கழித்தல், வகுத்தல் என்பது கூட்டல், அண்ட் கூட்டல் என்பது வகுத்தல், அடுத்தது இந்த இடத்துல கழித்தல் என்பது பெருக்கல் அப்படின்னு வருங்க. அப்படி இருந்துச்சு சைன் அப்படி மாற்றணும் அப்படின்னா நமக்கு இது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன் எழுதலாமா? மல்டிபிள் பண்ணோன்னா அது என்னங்க சொல்கிறாங்க, அந்த சிம்பிள் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் டிவிஷன் அப்படின்றது ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களா? தென் ப்ளஸ் அப்படிங்கிறது டிவிஷன்னு சொல்கிறாங்களா? அண்ட் இந்த மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள். இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷன் செக் பண்ணுவோமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் நமக்கு ட்ரிக்ஸ் இருக்குங்க. நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி இதை பேசிக்காக சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ 15 இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே நமக்கு பாருங்கள், இங்கே மைனஸ் சிம்பிள் தாங்க இருக்குது. ஸோ மைனஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ இன்டூ 5. இங்கே பாருங்கள் டிவிஷன் இருக்குது. இங்கே டிவிஷன் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் அகைன் ஒரு 5. மல்டிபிள் வந்தால் என்னங்க பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா. ஸோ மைனஸ் இங்கே என்னங்க இருக்குது, 20 தானே இருக்குது. ஸோ 20 அண்ட் ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 10. அப்படி பண்ணோன்னா நமக்கு இந்த 6 அப்படின்ற வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணுங்க. இப்போ பண்ணலாமா? போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவைட் தானே பண்ணணும். ஸோ 20 டிவைடட் பை 10. டிவைட் பண்ணால் என்னங்க வரும், 2 தானே வந்துட்டு வரும். ஸோ நமக்கு என்னங்க வரும், 2 தானே வருது. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், 15 இன்ட்டு 5 ப்ளஸ் 5. இங்கே மைனஸ் இந்த சிம்பிள் அப்படியே இருக்குங்க, நம்ம டிவைட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ -2 அப்படியே இருக்குங்க. தென் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணுமா. மல்டிபிள் பண்ணுங்கள். 15 இன்ட்டு 5 எவ்வளோங்க, 5. 2 25 வருமா. அண்ட் 1 இன்ட்டு 5 5 ப்ளஸ் 2 இருக்குது 75 வருமா. ஸோ 75 ப்ளஸ் 5 மைனஸ் 2 எவ்வளோங்க, 3. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். 75 ப்ளஸ் 3 எவ்வளோ, 78. பாருங்கள் நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சர் என்னது, 78. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு வராதுங்க. இப்போது ஆப்ஷன் பி செக் பண்ணுவோமா. இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களாங்க. டிவைட் வந்தால் ஆட் பண்ணுமா. ஸோ ப்ளஸ் 10 வருது. அண்ட் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த 3 இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே டிவிஷனாக டிவைடட் பை 5. மல்டிபிள் சிம்பிள்னால் நமக்கு மைனஸ் வருதுங்க. -6 ஈக்குவல் டு நம்ம 8 வருதான்னு செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் தானே பண்ணுவோம். ஸோ இது எப்படி நீங்கள் எழுதிக்கணும்னா, இந்த இடத்துல 8 ப்ளஸ் இது எப்படி அப்படியே எழுதிக்கோங்க 10 இன்ட்டு 3 டிவைடட் பை 5 எழுதிக்கலாமாங்க. இப்படி எழுதிக்கலாம் தானே. நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 3 டிவைடட் பை 5 எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆகாது தான். ஆனால் நமக்கு அதுக்கு முன்னாடி என்னங்க இருக்குது, இங்கே நமக்கு 10 இருக்குல்ல. ஸோ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ண என்னங்க வரும், 6 வருமா. அப்போ அதை எப்படி எழுதலாம், 8 ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 6 இருக்குங்களா. மல்டிபிள் பண்ணால் 5 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 10ல் இருக்கும். அண்ட் 2 இன்ட்டு 3 எவ்வளோங்க, 6 தானே. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல 6 இருக்குமாங்க. அதாவது இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 6 இருக்கும். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு -6 இருக்குது. ஸோ இந்த -6ம் ப்ளஸ் 6ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்னங்க வருது, 8. பாருங்கள் நமக்கு 8 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தாங்க ஆன்சர். இப்படி தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். If L stands for plus, M stands for minus, N stands for multiple and P stands for division, then நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த 3 சம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே வந்து நமக்கு ஒரு சைனே இன்னொரு சைனாக நமக்கு எடுத்துக்க சொன்னாங்க. இங்கே நமக்கு இந்த ஆல்ஃபபெட்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க ஆல்ஃபபெட்ஸை நமக்கு ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சைன்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ தமிழில் எல் என்பது கூட்டல்னு வருங்க, எம் என்பது கழித்தல்னு வரும், என் அப்படின்றது மல்டிபிள் அண்ட் பி அப்படின்றது இந்த இடத்துல டிவிஷன் அந்த மாதிரி வருங்க. இப்போ சால்வ் பண்ணுவோமா. இப்போ அவங்க சொன்ன மாதிரி எடுத்து எழுதலாமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல் அப்படின்னா என்னங்க சொல்லியிருக்காங்க, எல் அப்படின்னா அடிஷனுங்க. அண்ட் அதே மாதிரி எம்னா என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ். அண்ட் என்னன்னா என்னங்க சொல்லியிருக்காங்க, மல்டிபிள். தென் பி அப்படின்னா என்னது, டிவிஷன். இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனை சேஞ்ச் பண்ணுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 14 என்னென்ன என்னங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா மல்டிபிள். ஸோ
ஸோ 14 இன்ட்டு 10 அப்படியே எழுதிக்கலாம். தென் எல் அப்படின்னா அடிஷனுங்க, ப்ளஸ்ஸு. அண்ட் இந்த 42 அப்படியே இருக்குங்களா. அடுத்தது இந்த லெட்டர் பி அப்படின்னா என்னது, டிவிஷன் வருங்களா. தென் 2 இருக்குங்களா, 2 எம்னா மைனஸ் அண்ட் இந்த 8ங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படி தாங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு நம்ம என்னங்க ஃபாலோ பண்ணுவோம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோன்னாவே போர்ட் மாஸ் ரூல் தானே ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம என்னங்க பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் தானே பண்ணணும். இப்போது 42 டிவைடட் பை 2 எவ்வளோங்க வரும், 21 வந்துட்டு வருமா. அப்போது இங்கே நம்ம என்ன எழுதலாம், 21 சொல்லி எழுதிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 14 இன்ட்டு 10 ப்ளஸ் இப்போ 42 2ஆக டிவைட் பண்ண எவ்வளோங்க வந்துச்சு, 21 மைனஸ் 8 அப்படின்னு வந்துச்சா. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணுமா. மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 14 இன்ட்டு 10 எவ்வளோ, 140 வந்துட்டு வருமாங்க. ஸோ இந்த 140 ப்ளஸ் இந்த 21 மைனஸ் 8. இப்போது 140 ப்ளஸ் 21 வந்துட்டு எவ்வளோங்க வரும், 161 வருமா. இப்போது இந்த 161லேருந்து 8 மைனஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா என்ன வரும், 11 மைனஸ் 8 3 வருமா. பேலன்ஸ் இங்கே நமக்கு என்னங்க இருக்கும், 5 இருக்கும். அண்ட் இங்கே 1 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 153 வருங்க. ஆப்ஷன் ஏ. நம்ம மேலே பார்த்த சமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே நமக்கு லெட்டர்ஸ் இருக்குங்க, அதை நம்ம சைன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, இஃப் எல் டினோட்ஸ் டிவிஷன், எம் டினோட்ஸ் மல்டிபிள் அண்ட் பி டினோட்ஸ் ப்ளஸ் அண்ட் கியூ டினோட்ஸ் மைனஸ், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இந்த மாதிரி நம்ம சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 எக்ஸ்ப்ரெஷனில் எது வந்து நமக்கு கரெக்டுன்னு கேட்குறாங்க. செக் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கண்டிஷன் எழுதிக்கலாமா. எல் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம் அப்படின்றது மல்டிபிள் அண்ட் பி டினோட்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் கியூ அப்படின்றது மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்து செக் பண்ணலாமா. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 32 அவங்க என்னங்க கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பி தானே இருக்குது. ஸோ பினா நமக்கு என்னது, ப்ளஸ்ஸுங்க, ப்ளஸ் 8. இங்கே நமக்கு எல் இருக்குங்களா. ஸோ எல் அப்படின்னா நமக்கு டிவைட்னு அர்த்தம். தென் இங்கே என்னங்க இருக்குது, நமக்கு 16 இருக்குங்களா, 16. இங்கே கியூ இருக்குங்களா. ஸோ கியூனா மைனஸ் 4 ஈக்குவல் டு நம்ம இந்த 3/2 வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணுங்க. செக் பண்ணலாமா. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், போர்ட் மாஸ் ரூல் தானே ஃபாலோ பண்ணுவோம். என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம், போர்ட் மாஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பியும் இல்லை, ப்ராக்கெட்டும் இல்லைங்க, இந்த ஆஃப்மே வந்துட்டு இல்லை. ஸோ டிவிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 8 டிவைடட் பை 16 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1/2 வந்துட்டு வருமாங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம், 32 ப்ளஸ் தானே இருக்குது, 1/2 மைனஸ் 4ன்னு வருமாங்க. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா, இதை சால்வ் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 32 இன்ட்டு 2 எவ்வளோங்க, 4, 6 வருமா. ஸோ 64. இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 65 டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் 4 வருமாங்க. இப்போ இதுக்கு நமக்கு கீழேயுமே டினாமினேட்டர் எப்படிங்க இருக்கணும், சிமிலராக தான் இருக்கணும். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே நமக்கு டினாமினேட்டர் 2 வரணும்னா என்ன பண்ணணும், இந்த 4ஐயும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். கீழே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ மேலேயுமே அதே தான் பண்ணணும். 65 டிவைடட் பை 2 இருக்குங்க, இங்கே மைனஸ். இப்போ இங்கே நம்ம மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 8 டிவைடட் பை 2ன்னு வருமாங்க. இப்போ 65 மைனஸ் 8 நமக்கு என்ன வரும், 57ஆ. ஸோ 57 டிவைடட் பை 2 தாங்க வருது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 டிவைடட் பை 2 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராதுங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக இப்படி தாங்க நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டே நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் செக் பண்ணலாமா. செகண்ட் பாருங்கள், செகண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க, 6 எம்னா என்ன எழுதணும், மல்டிபிள் சிம்பிளா. தென் 18 கியூனா மைனஸ் 26 எல்னா டிவைட் வரணும் 13 அண்ட் பினா அந்த இடத்துல என்னங்க வரும், ப்ளஸ் வருமா. 7 ஈக்குவல் டு இந்த 173 டிவைட் பை 13 வருதா அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 26 டிவைடட் பை 13 எவ்வளோங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருமா. ஸோ 6 இன்ட்டு 18 மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே 7 வருமாங்க.
தென் 6 இன்ட்டு 18 எவ்வளோ? 8 இன்ட்டு 6 எவ்வளோங்க? 48. ஸோ 8 4 இங்கே 6 இருக்குங்க. 108 வருமா? ஸோ 108 -2 + 7 என்னங்க வருது? நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு +5 இருக்குமா? அதாவது 7 இங்கே வந்து -2 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா +5 தானே வரும். ஸோ 108 + 5 எவ்வளோங்க வருது? 113 தானே வரும். நமக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 173 / 13 இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனுமே நமக்கு வந்துட்டு வராது. நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள், 11 எம்னா மல்டிபிளாங்க 34 அண்ட் எல் அப்படின்னா டிவைட் 17. கியூனா என்னங்க? மைனஸா 8 அண்ட் அகைன் எல்னா என்னது? டிவைட் பை 3 இருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த 38/3 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் பண்ணுவோம்? டிவைட் தான் பண்ணுவோம். 34 / 17 எவ்வளோங்க? கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருமா? ஸோ 11 × 2 -8 / 3ன்னு இருக்குங்களா? இப்போது இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 11 × 2 எவ்வளோ? 22 -8 / 3 வருங்களா? இதை சால்வ் பண்ணுங்கள். 22 × 3 எவ்வளோங்க? ஏன்னா கீழே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணணுமா? கீழே டினாமினேட்டர்லேருந்து இந்த வேல்யூ இருக்குன்னா நீங்கள் மல்டிபிள் தான் பண்ணணும். ஸோ 66 வந்துட்டு வருமாங்க. 66 -8 / 3ன்னு வருமா? ஸோ காமனாக அந்த 3 வந்துட்டுருக்குங்க. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 58 / 3ன்னு வருமா? ஆனால் உங்களுக்கு என்னங்க இருக்குது? 38 / 3ன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியுமே நமக்கு வராது. அப்போது ஆப்ஷன் டி தாங்க. இது வருதான்னு செக் பண்ணலாமா? ஆப்ஷன் டி பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9. பீனா என்னங்க? இந்த இடத்துல ப்ளஸ் வருமா? அகைன் ஒரு 9 இருக்குது. எல்னா டிவிஷனா? தென் திரும்பவும் 9 தாங்க இருக்குது. கியூ அப்படின்னா என்னது? மைனஸ். அகைன் ஒரு 9 இருக்குது. எம்னா மல்டிபிள் அண்ட் 9. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் சைன் ரொம்ப முக்கியங்க. -71 வருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைட் தான் பண்ணணும். 9/9 எவ்வளோங்க வரும்? 1 தானே வரும். ஸோ 9 ப்ளஸ் இங்கே 1 போடலாமா? -9 × 9 வரும். அடுத்தது என்னங்க பண்ணணும்? மல்டிபிள் தானே பண்ணணும். பாருங்கள், 9 × 9 எவ்வளோ? 81. ஸோ 9 + 1 என்ன 81ங்க? இங்கே மைனஸ் தானே இருக்குது. ஸோ -81. இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 81 இருக்குங்க. -81 இருக்குது. இந்த 9 + 1 என்னது? 10 தானே. ஸோ +10 இருக்குங்க. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 71 -71. பாருங்கள், ஆப்ஷன்லேயுமே நமக்கு என்ன தான் இருக்குது? -71 தாங்க இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நமக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி தாங்க கொஸ்டின் கேட்பாங்க. இது நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சருமே வரும். ஆனால் நமக்கு ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே டைம் கன்சியூம் ஆகுங்க. இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களால் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்.